உபாகமம் 1:11 நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு கிறிஸ்துவருக்கும் என்ன பண்ணணும்? 1000 டைம்ஸ் பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக தேவை. என்ன ரீசன்னா, இந்த உலகத்தில் உள்ள எத்தனையோ ஏழைகளுக்கு பண உதவி செய்வதற்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க நல்லபடியாக கோடிக்கணக்கான பணத்தை செலவிட்டு ஏழைகளுக்கென்று நமக்கு தெரியாது. இத்தனை கோடி, இத்தனை லட்சம், இத்தனை மில்லியன்ஸ் ஏழைகளுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் அதையும் செய்வோம். வித் ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய ஞானத்தை, ஆண்டவருடைய கிருபையை, ஆண்டவர் நமக்காக என்ன செய்து வைத்தார், வார்த்தை என்ன சொல்லுகிறது, இது எல்லாமே நம்ம கொடுக்கணும். நாம் உணவு கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர்களுக்கு உதவி செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட தேவனுடைய அன்பை நாம் அதோடு சேர்த்து கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் ஆண்டவருடைய அன்பிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திலும் நாம் ஏதோ ஒரு சூழ்நிலையால் அவங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் போனாலும் அவர்கள் ஆண்டவர்களை பின்பற்றி ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்ய, நாம் ஒரு ஏரியாவுக்கு போகிறோன்னா நம்ம ஒரு பஸ்ஸில் போயிட்டு அந்த பஸ்ஸில் போய் இறங்குறோம். அந்த பஸ்ஸில் கண்டக்டர் இருக்கார், டிரைவர் இருக்கார், இன்ஜின் இருக்குது, டீசல் இருக்குது, சீட் இருக்குது, நம்ம பே பண்ணுறோம். அது எப்படி ஒரு 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 ஆப்ஜெக்ட், ஒரு வேலையாக அதை பார்க்க, ஒரு வேலை. அந்த பஸ்ஸு டெய்லி 10 மணி 10:05 வருதுன்னா அந்த 10:05 அந்த ஸ்டாப்பிங்க்கு வரக்கூடிய அந்த வேலையை செய்யும் பொழுது அந்த இடத்துல என்ன நடக்குது? ஒரு வேலை நடக்குது. அந்த வேலை மாதிரி தான் நாம் ஒரு பஸ்ஸை எப்படி ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துகிறாங்களோ, கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ, அதுபோல் நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு அதனுடைய உதவியோடு 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்று அதனுடைய தேவனுடைய வார்த்தையும் சேர்த்து கொடுக்கும் பொழுது அவர்களும் ஆண்டவர் பற்றி தெரியாதவர்களுக்கு சுவிசேஷம் சொல்வார்கள். அவர்களும் தேவனிடத்திலிருந்து அன்பையும் ஞானத்தையும் பெற்றுக்கொண்டு அவர்களும் உலகத்திற்கு பயனுள்ளதாக ஒரு வேலையை, நல்ல வேலையை தேவனுடைய மகிமையை உலகத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்துமான ஒரு ஜென்ரேஷன்ஸை உருவாக்க வழி நடக்கும். எனவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 1:11 அதிலே எல்லாமே 1:1 வந்துச்சு.